கிறிஸ்துக்கன்மானவர்களே, கட்டளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே தானியேல் 3ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 25 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதாவது அந்த 3ஆம் அதிகாரம் முன்னாவே நீ வாசிப்போம். அது 11 என்ன பண்ணுகிறாங்கன்னா, அங்கே ராஜா ஒரு 60 அடி சிலையை நிப்பாட்டுகிறான். அப்போ எல்லாரும் கொட்டடித்து மேலதானம் போடும்போது அந்த சிலைகளை உளுந்து கும்பிடும் என்று சொல்லி ராஜா ஒரு சட்டம் போடுகிறான், ஒரு கட்டளை போடுகிறான். ஆனால் இந்த கட்டளையை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணலை, கீழ்ப்படியலை. இதை பார்த்துட்டு இருந்து அந்த நாட்டுக்காரன் இவனு யார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இஸ்ரேலிலிருந்து அடிமையாக கொண்டு போனப்பட்டவன், தானியேலோடு கூட இஸ்ரேல் ஜனங்களை இவர்களெல்லாம் வாலி வயசிலே கொண்டு போனப்பட்டவர்கள், ஞானிகள், இவர்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது, இவர்களை எப்படியாவது இவங்களை செய்கிறதெல்லாம் நடக்குத, இவங்க ஆண்டவர் இவங்களோடு இருந்து மற்ற காரியங்கள்லாம் செய்கிறாரு, இந்த தேசத்தில் அவங்களுக்கு பெரிய உத்தியோகம் கொடுத்த ராஜா வச்சிருக்கிறார், இவங்களை எப்படியாவது விழத்தள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான், அவர் நினைக்கிறான். தேவ பிள்ளைங்க அந்த கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கும்ல அந்த நாட்டுடைய மக்கள், இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்புற ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக சட்டங்கள் கொண்டு வர கூட்டம்லாம் இருக்கிறது. நீங்கள் இதை வணங்கணும். சத்தீஸ்கரில் பார்க்குறோம், நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணுங்க, தாய் மதத்துக்கு திருமணத்தில் வல்கட்டாயமாக அங்கே இல்லைன்னா வீட்டு ஏறி அவங்கள அடிக்கிறது கொலை இப்படியெல்லாம் இருந்திருக்கு, நடந்து கொண்டு இருக்கிற சில ஏரியாவில். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதே போல தான் அந்த நாட்டில் நடக்கு. 60 அடி மூலம் சிலையை வச்சு நீங்கள் வழங்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த கட்டளை சாத்ராக் மேஷாக்கு கீழ்ப்படியலை. தேவ பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படியல். உலகம் 1000 கட்டளை வேணும், அந்த சிலையை வணங்கு, இந்த சிலையை வணங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னால் போட்டு சிலையை போட்டு காலில் போட்டு மிதிச்சு, கடலில் போட்டு மிதிச்சு, அதுக்கு ஒருத்தன் முத்தம் கொடுக்கான், எல்லாமோ பண்ணுகிறான் தேவ பிள்ளைகளை. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம். சிலையை நீ படைச்சதை கும்பிடுறதுக்கு நான் யாரு, என்ன படைச்சது கடவுள், என்ன படைச்சதை விட தான் நான் கும்பிடணும். மனுஷன் படைச்சதெல்லாம் கும்பிட வேண்டிய தேவையில்லை. எந்த சட்டம் எந்த கட்டளை போட்டாலும் சரி, தேவ பிள்ளைகளே நான் எதுக்கும் தயாராக இருக்கிறோம். தேவ பிள்ளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு எதுக்கும் தயாராக இருக்கணும். இந்த சாத்ராக் மேஷாக் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிறது எங்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சிலையை உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ராஜாவே கேளும், உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நீர் என்ன கட்டளை போடுறீரு, நல்லா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும்னா போடுறாரு. ஏதோ ஒரு சிலையை பிடிச்சி 60 அடி மூலம் சிலையை, இந்த சிலையை எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த இடத்துலாம் பிரச்சனை தான். தேவ பிள்ளைங்க அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். சும்மா ஒரு இதை சிலையை பண்ணிக்கிட்டு இது தேவனா கட்டளையிட்டாரு. மனுஷன் என்ன சிலையை பண்ணிக்கிட்டு இதை வணங்கு, இதை கும்பிடு, அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். மக்களே, நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். யாராயிருக்கிறோம், நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் தேவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, ராஜாவே நீ ராஜா ஐயா, என்ன நாங்கள் தேவனுடைய கட்டளை தான் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால ராஜாவுடைய கட்டளை தள்ளிட்டாங்க. தேவ பிள்ளைகளை சிலையை வணங்கலை. தேவ பிள்ளைகளை அதனால ஒரு தேவன், ஜீவனுள்ள தேவன் உண்டு என்று சொல்லி அங்கே அக்னியில் போட்டதுக்கு அப்புறமா இந்த கட்டளையை, இந்த உலகத்தில் வருகிற ராஜாக்கள் கொண்டு வருகிற கட்டளை புறம்பை தள்ளின பிசாசு அப்படிதான். ராஜா மூலமா, அதிகாரி மூலமா கட்டளை எல்லாம் பரப்பிப்பான். அதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது. தேவனுடைய கட்டளை நியாயமான கட்டளையாக இருந்தால் அதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். இவருக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளால் ராஜாவே கேளும், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறான். விடுவிக்காம போனாலும் இந்த பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம். சும்மா நீனா உருவாக்கிட்டு இதன் தெய்வம் கும்பிடுனா எவன்லாம் கும்பிடுவான், எவன் கும்பிடுவான்? தேவ பிள்ளைங்க அங்கே நடக்குது, அக்னியில போடுகிறாங்க. ஆனால் பாருங்க, தேவன் தன் தூதனை அனுப்பி அக்னியிலிருந்து காப்பாற்றுகிறார். ராஜா அன்னைக்கு தான் மணந்து விட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே தேவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். உலகத்தான் அதிகாரிகள் கொண்டு வர்ற கட்டளை, தேவையில்லாத கட்டளை, என்ன இதெல்லாம் அதை செய்ய, இதை செய்ய, இதை கும்பிடு, நான் நீனா உருவாக்கிட்டு கடவுளை மனுஷன் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. புத்தி தெளிட்டு உன் கண்ணு திறக்கப்படட்டும். அதிகாரி, தலைவர், உன் கண்ணு திறக்கப்பட்டோம். கிராமத்தில் உன் கண்ணு திறக்கப்பட்ட, படித்தவனா இருக்க, ஐஏஎஸ்ஸாக இருக்க, என்ன
கவர்னரா இருக்க முட்டாளா இருக்க, முட்டாள் யூஸ்லெஸ் முட்டாள். நாங்க செய்கிறது என்ன? மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட மாட்டோம், தேவனுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படும். நல்ல ஆண்டவரையே சொல்றோம், இந்த வார்த்தைக்காக சொல்றோம். மனுஷனுடைய கட்டளை ஒரு சிலையை நாங்கள் வணங்காதோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தேவனுடைய கட்டளை மட்டும் கீழ்ப்படிய உலக ராஜாக்களுக்கு, உலக அதிகாரிகளுக்கு அப்பாதாப்பனே தேவலாத கட்டளை கீழ்ப்படியாது. அதுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலனை, கிருபைகளை தார், வல்லமைகளை தார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிள்ளைகளை விடுவீங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சும்மா உலகத்தாக்கு போட்ட கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படி நினைக்காதுங்க. அதிகாரி தானே, அதிகாரிகள் தலைவர்கள் நல்ல கட்டளை கீழ்ப்படியலாம். சும்மா சிலையை நிப்பாட்டிக்கிட்டு இதை கும்பிடு அதை கும்பிடு அப்படின்னு அந்த கட்டளைகள்லாம் என்ன பண்ணாது, கும்பிடு. அவன் தாய் மதத்துக்கு திரும்ப என்ன தாய் மதம்? என்ன பெற்றது தாய் தாப்பனும், கைவிட்டால் கைவிடாத தேவன் ஆண்டவராக இயேசுப்பா. அதுக்கு மேலே வேற யார் இருக்கா? உன்னை காப்பாற்றுக்க உன்னை யார் இருக்கா? என்னை காப்பாற்றுக்க தேவன் வரும்னு நான் விசுவாசம் இருக்கிறேன். உன்னை காப்பாற்றுக்க யார் வருவா? உன்னை காப்பாற்றுக்க யார் வருவா? அதை அறிந்து கொள்ளு. அதை அறிந்து கொள்ளுன்னா எங்களை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்றி வா. ஆண்டவர்களை விடுவிப்பா. அந்த ராஜாவுடைய கண்கள் அன்னைக்கு திறந்தது. நான் சாத்ராக் மேஷாக் தேவனை தவிர ஜீவனுள்ள தேவன் தவிர யாருன்னு சொல்லி சொன்னான். அதே போல நீங்களும் சொல்லிங்க. ஆண்டவர் உங்களையும் வழியெடுத்தா கண்கள் திறக்கப்படும், உங்களை ஆசீர்வதிப்பார்.